உங்ககிட்ட அக்ரெடிட்டட் எம்ப்ளாயர் ஒர்க் வீசா இருந்தால் நீங்களும் நியூசிலாண்டில் ஒர்க் பண்ண முடியும். Who is accredited employer? It's a special license given by Immigration New Zealand. இந்த எம்ப்ளாயர்ஸால் மட்டும்தான் ஓவர்சீஸ்லேருந்து ஸ்டாஃப்ஸை ரெக்ரூட் பண்ண முடியும். இந்த வீசா எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, இப்போ ஒரு ஜாப் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா நியூசிலாந்து கவர்மெண்ட் இங்கே இருக்க பீப்புள் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கே அந்த ஜாப் ரோலுக்கு யாரும் செட் ஆகலை அப்படிங்கும்போது தான் ஓவர்சீஸ்லேருந்து ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் போகும். அந்த எம்ப்ளாயருக்கு உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் இன்டர்வியூஸ் சாட்டிஸ்ஃபைட்னா அவங்க உங்களுக்கு ஜாப் ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த ஜாப் ஆஃபர் கூட இந்த வீசாக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், சர்டைன் டாக்குமெண்ட்ஸ் அதுவும் சேர்த்து நீங்கள் இமிக்ரேஷனில் சப்மிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி இஃப் எவ்ரி திங் இஸ் ஓகேனா அவங்க உங்களுக்கு இந்த வீசா அப்ரூவ் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட ஸ்கில் செட் பொறுத்து உங்களுக்கு வீசா டியூரேஷன் இருக்கும். இப்போ ஹை ஸ்கில் லெவல் ஜாப்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு அப் டு 5 years வரைக்கும் வீசா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதே உங்களோட லெவல்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வீசா டியூரேஷனும் கொஞ்சம் கம்மியாகும். இதுதான் இந்த வீசாவோட ஓவரால் ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நியூசிலாண்டுக்கு ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.